ஓட்டுறடா. குதிரை வண்டிக்காரர் உள்ள தூங்குறாருப்பா. நீ என்ன ஓட்டுற? ஒரு டைம் பாசிங் ஓட்டுறப்பா. சும்மா டைம் பாசிங்கடா. டைம் பாஸா? நாங்களும் டைம் பாஸ். பழனி முருகா காலையில டூட்டிக்கு போகும்போது தொல்லைய குடுக்குறாங்களே. அங்க இங்க ஆட்டிய போட்டு 300 ரூபாய் தேத்தணும். 300 ரூபாயில 298 ரூபாய்க்கு ஒரு ஃபுல்லா வாங்கி உள்ள போட்டோம். மீதி 2 ரூபாய். அதுல ஒரு முறுக்கு வாங்கணும். முறுக்கு தொலைஞ்சு வச்சா இருக்கு. இந்த முறுக்கு மூலமா 30 வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும்னு பயமா இருக்கு. அட மொட்டை பேலடா, முறுக்க உடைச்சு முழுங்குறத விட்டுட்டு என்னோட நம்மளுக்கு அது எங்களுக்கு தெரியாதா? அத்தை உடைக்காம நாங்க 2 பேரும் சரிபாகமா சாப்பிடணும். அதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லு. உடைக்காம எப்படிடா சாப்பிடுறது? உனக்கு தெரியாதா? தெரியாது. நீ நாட்டாம இல்லையா? கிடையாது. அப்ப எதுக்கு குதிரை வண்டில வந்த? தெரியாம வந்துட்டேன்டா. அப்ப நான் சொல்றேன், அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க அப்பனுக்கு நீ பிறக்கணும் ஒத்துக்கணும். டேய், முறுக்குக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப தீர்ப்பு சொல்லு. இல்ல சங்க கட்சில. பெட்டி குட் மார்னிங் பா. என்ன என்ன குட் மார்னிங்? நான் கேட்டனா? இல்லப்பா, டிரைவருக்கு கிளி பிடித்தாப்பா சொல்லுவாங்க. கிளீனர் வர நேரமாடா இது. டேய் முத வண்டி கிளம்ப போடு, நம்ம வண்டிக்கு டிக்கெட் போடு. டேய் மணி போ 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 போ. கடற்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ் பஸ். சூப்பர். டேய் என்ன சூப்பர்? உங்க மூஞ்சி சார், உங்க முகத்துல அதிர்ஷ்ட சேர் போட்டு உட்கார்ந்திருக்கா சார். டீ குடிக்க உனக்கு காசு வேணுமா? ஐ அம் நாட் பேக்கர், ஐ அம் பெயிண்டர். சார் ஒரு 10 ரூபாய் கொடு சார், உன்னை சூப்பரா வரையறேன். என்னைய வரையணும்னே ஆசை. ஆனா நான் இப்ப டியூட்டில இருக்கனே. நீங்க உங்க டியூட்டி பாருங்க சார், நான் வரையறேன் சார். நீங்க போங்க. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில் வாசலே. கடையப்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட் கோயில். தம்பி, நாங்களும் பழனி மலைக்கு போகணும். எங்க வீட்டுல எல்லாரும் வர்றாங்க. ஒரு 5 டிக்கெட் போட்டு வை. போட்டுருவோம் மூத்தனே. டேய் கருப்பு, 5 டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்கா இருக்கு. அதுக்கு அப்புறம் சீட் கெபாசிட்டி மட்டும் ஏத்து, ஸ்டாண்டிங் ஏத்தாத. ஏப்பா எப்போ பிதுங்க காத்து கூட வராம டிக்கெட் ஏத்துவா. இன்னைக்கு என்ன வந்துச்சா? இன்னைக்கு காத்து வரணும். சொன்னதை மட்டும் செய்டா என் வென்று. நன்று. ஹலோ, வரைஞ்சு முடிஞ்சாச்சு, வந்து பாருங்க. சார் படம் என்னமா வந்திருக்கு தெரியுமா? நல்லா வந்திருக்கா? சார் நீங்க தானா? எனக்கே சந்தேகமா இருக்கு சார். வந்து பாருங்க சார். டேய் உன்னை செருப்பால அடிப்பேன்டா. ஏன் சார் உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க? டேய் இது நானாடா? நீங்களே சார்? இல்லடா சார், நான் அந்த ஆள வந்திருக்கடா. ஒரு சின்ன மிஸ்டேக். முன்னாடி நீங்க நின்று இருந்தீங்களா, பின்னாடி கடையில அவர் இருந்தாரா? உங்களோட அவர் அழகா இருக்காரா? என் கவனம் எல்லாம் அவர் மேல விழுந்துருச்சு. அதனால அவரே வரைஞ்சிட்டேன். ஒத்தக்கு நான் உன்னை கொண்டே விடுவேன்டா. கனகம்பட்டி பைபாஸ் பஸ் ஸ்டாண்ட். ஐயோ காணா போச்சே. கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலையே. ஐயோ காணா போச்சே. என்னனே காணா போச்சு? அப்பாவியா இருக்கானே. நீ போப்பா, போய் டீ குடு. நே பொருளை தொலைச்சிட்டு பதறி போய் நிக்கிறிய. பாத்துட்டு நான் எப்படி போக முடியும்? கண்டுபிடிச்சு கொடுத்துருவியா? கண்டிப்பா. நீ கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அண்ணே, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டா அதை செய்யாம போறது எங்க பரம்பரையிலே பழக்கல்லனே. அதே மாதிரிதாப்பா, ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போயிட்டானா அவனை சும்மா விட்டாதான் என் வம்சத்துல வழக்கம் இல்லப்பா. அப்படித்தானே இருக்கணும். ஆமாண்ணே, என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் தேடியுமா கிடைக்காம போச்சு? அப்படி என்னன்னு காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? காணா போச்சுல்ல, அதை தாப்பா. ஏனே என்ன காணா போச்சு? அதை தாப்பா தேடிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, ஓட்ட ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க மடப்பையில. நீ செய்ய ஆளுவு அறிவில்லையாடா உனக்கு? யோ, என்ன அருவாளை தூக்குற? நான் என்ன சொன்னேன்? என்னன்னு சொன்னீங்க? ஒரு விஷயத்தை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு செய்யாம போனா அவனை சும்மா விடுறது என் வம்சத்துல வழக்கம் இல்லைன்னு சொன்னாலையா? ஆமாண்ணே சொன்னீங்கண்ணே. தேடுறா, தேடு. எங்கடா தேடுறது? அடுத்து எவன் மாட்டுவான்? ஏப்பா நீங்கன்னா எப்பல இருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். 4 மணி நேரமா தேடிமாயா கிடைக்கலையே. யோ, பாண்டி மடத்துல இருக்க வேண்டிய பழனி மலையில சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காயா? அவன்கிட்ட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. என்ன வெங்காய பழக்கம் இருக்கு? யோ, நான் லேசா முறைச்சதுக்கு கத்தி வச்சுட்டான்ல. லேசா முறைச்சதுக்கு பயந்து கத்திய கீழே வச்சுட்டான். அட கேடக்கு இருக்கா, கத்திய கீழே வைக்கலடா, மேல வச்சுட்டா. பேச்சு வழி கிடக்கு. தேடுறேங்க. தேடுறியா? தேடிக்கிட்டே இருக்கனே. தேடு 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 தேடு. எதை தொலைச்சோம்னு தெரிஞ்சா தாண்டா தேடுறதுக்கு. நீ ஏன் தேடிக்கடா? டேய் மவனே, நீ என்னைக்கா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்படா. சூப்பர். என்ன வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே. என்ன தேடி வந்த அஞ்சல. என்ன அந்த கிழவி காஞ்ச துணி எல்லாம் எடுக்காம போட்டிருக்கா? ரெடி. ஏய் வனதா. என்ன என்ன மீச அது? 2 பக்கமும் வளைச்சு விட்டுக்கிட்டு ஐயனார் மாதிரி. அக்கா ஒரு கொட்டாவது கண்டினியூ. முரட்டு தான இருக்கிற அளவுக்கு மூளை இருக்கா உனக்கு? அடிக்கிறதும் உதைக்கிறதும் வீரமா?
உன்னை பார்த்து 4 பேர் பயப்படுறது பெருமையா இல்ல மரியாதையா கும்பிடுறது பெருமையா? அடிப்படையில நல்ல மனசு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சண்டித்தனம்? அவனை தான் திட்டுறேன்னு புரியுது அவனுக்கு? புரியுது, ஆனா புரியல. அறியாத வயசு புரியாத மனசு. என்னப்பா வெற்றி, துணினா இஸ்திரி போடணுமா? குடுப்பா போட்டு வந்துறேன். ஏய், இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதா இருந்தாலும் தைரியமா மூஞ்சிக்கு நேரா பேசணும். என்னாச்சு உனக்கு? ஏப்பா நான் உன் மூஞ்சிக்கு நேரம் தானப்பா பேசுனேன். ஏய், இந்த திட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் எங்கப்பா திட்டுனேன்? துணியை இஸ்திரி போட்டு வரட்டுமா தானே கேட்டேன். என்ன குத்தி காட்டுறீங்களோ? ஏப்பா உன்னைய குத்தி விட்டு ஓன்ட்டையும் உன் அண்ணன்ட்டையும் எப்படிப்பா தப்பிப்பே? இன்னொரு தடவை இப்படி சேட்டை பண்ண அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுத்துருவேன். சரிங்களா? என்னப்பா உன் டேஸ்ட் இப்படி போய்கிட்டு இருக்கு? ஐயய்ய, ஓ கதை அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன். லுக்கு எனக்கு, மேட்ரு அதுக்கா? நடத்து ராஜா நடத்து. ஐயோ, நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. ஏய், இல்லப்பா அந்த மில்லு நல்லா தானே ஓடிட்டு இருக்கா, நாளைக்கு அதை டீசல் விடணும். அது அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சிருப்பாரு. அவசரமா காசு கீசு தேவைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு முக்கியமா? இப்போ உனக்கு மில்லு வேணுமா வேணாமா? வேணும். அப்புறம் என்ன பேசாம வாங்க. கையில கமிஷன் வாங்குறதுக்குள்ள என்ன பிரச்சனையா? வாங்க வாங்க. சரியான ஆளியா? தம்பி நெல்லு, மில்லு வாக்க போறேன்னு பொண்ணு வாக்க கூட்டி வந்திருக்கேன். ஒரு டைப்பான ஆளு. ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். நேரா விஷயத்துக்கு வரேன். நல்லா ஓடும்ல? போடுமாவா? என்னய்யா சொல்றாரு? மொடமானு செக் பண்றாரு. அப்படியா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா ஆடும் பாடும், சமயத்துல குதிக்க கூட செய்யும். ஆஹா, மூணே வார்த்தையை சேர்த்து உழப்பிட்டானே. அது ஒண்ணு இல்லனே, டக டகன் பெல்ட் ஆடும்ல, லொட லொடன்னு சத்தமா மிஷின் பாடும்ல, சமயத்துல டபக்கு டபக்கு குதிக்கும்ல, அத சொல்றாரு. பையன் எல்லாம் கண்டிஷன்ல இருக்குல்ல? ஒரு குறையும் இல்ல, நல்ல அம்சமா லட்சணமா இருக்கும். அப்ப என்ன ரேட்டுன்னு கேளுங்க. ரேட்டா? வரதட்சணை வரதட்சணை. தம்பி அத பத்தி இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமாமா, முதல்ல பாத்துறலாமா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குத்து விளக்கு மாதிரி கழுவி தொடச்சு பொட்டி சந்தனமெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணுங்கிறாரு. பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உங்க கையில பிடிச்சு கொடுத்துறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். கண் கலங்காம? ஓ, மில்ல பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்களா? மில்ல வளர்க்கறதா? நீங்க என் பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்கவா? ஆமாமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். ஐயா, முதல்ல பொண்ணை கூட்டியாங்க. என்ன கூட்டியாங்க ஐயா? பொண்ணு யாருண்ணே? அடியே தரகரே, எல்லாம் ஓ வேலையா? நைட்டு சரக்க போட்டு உன்னை கடிச்சேன் பாரு. பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு வந்திருக்கு. பார்க்க மாட்டேன். பாருண்ணே, பார்க்க பாருண்ணே. மாட்டேன். சிலம்பம் போட்டி அப்பயே நீ சைட் அடிச்சு எங்களுக்கு தெரியும். மரியாதையா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும். தனியாவா? வேண்டாங்க. நீங்க என்னங்க, அவர் என்னமோ பொண்ணை தனியா கூட்டு போய் வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பதறீங்க. நீங்க பேசுங்க தம்பி. என்ன பத்தி என்ன நினைக்கிற? பாக்குறதுக்கு என்னவோ ஜிவாஜி மாதிரி ஸ்டைலா தான் இருக்கீங்க. நான் பார்க்கத்தான் அப்படி. ரொம்ப மோசமானவன், முரடன், பொல்லாதவன். டெய்லி 5 பாக்கெட் தம் அடிப்பேன். திடீர்னு தாறுமாறா கோவம் வரும். கண்மூடித்தனமா சரக்கு அடிப்பேன், அடிப்பேன். சரக்கு அடிச்சா ஜாலி கேட்கும். ஜாலினா எப்படி தெரியுமா? அப்படி இப்படி. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க லாயக்கு இல்லாதவன். நீ வேற யாராவது நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப நீ என்ன பண்ற? வெளியே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற. ஏன் தம்பி பேசிட்டீங்களா? பொண்ணு பிடிச்சிருக்கா? சொல்ல வேண்டியது உங்க பொண்ணு. அவங்க கிட்ட கேளுங்க. சொல்லுமா லட்சுமி, உனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா? தைரியமா சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன? இந்த பாருங்கய்யா, உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. உங்க மில்ல லீஸ்ல விடுங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பார்க்க வந்தேன். உங்க பொண்ணை பார்க்க வரல. அப்படி சொல்லாதீங்க தம்பி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தரகரு. பொண்ணை நான் கடிச்சு ரெண்டுல ஒண்ணு தொடு. நான் உன்னைத்தானே தொட சொன்னேன். நான் ஏதாவது உன்னை தொட்டு நீ பாட்டு என் காதலுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா சொல்லிட்டீனா நம்மளால தாங்க முடியாதப்பா. உனக்கு என்ன ப்ராப்ளம்? டேய், நான் அந்த பொண்ணை லுக்கு விடுறேன், அந்த பொண்ணும் அப்பப்ப என்ன லுக்கு விடுறா. ஆனா பேச முடியலையே. எப்படி? மோதிரம் அட வைக்கணுமா? ஏப்பா, ஓயாம வட்டி கடைக்கு போயிட்டு வந்த மோதிரம் இப்போ உன் வாழ்க்கைக்கு உதவ போகுது. எப்படி? என்னன்னா, அந்த சின்ன பிள்ளைய ஓஆளுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டு வருது. அது வார டயத்துல இந்த மோதிரத்தை கொண்டு போய் அதுக்கு முன்னுக்கு போட்டுற. அந்த புள்ள வரும்போது எடுக்கணும். இது உங்க வீட்டு மோதிரமானு நீ அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும். அது இல்லைன்னு சொல்லு. அப்ப பார்த்து நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இப்படி தாங்க அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கேன், அடுத்த முருளுக்கே ஆசைப்பட மாட்டான்னு உன்னை பத்தி எடுத்து சொல்லி ஒரு காதல் கோட்டையை கட்டி முடிச்சிருவேன். சூப்பர் ஐடியாடா. மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க, புரியல. எங்க இது உங்க மோதிரமா? இல்லைன்னு சொல்ல போற. நல்ல யோசனை பண்ணுங்க. எனக்கு என்னமோ இது உங்க மோதிரமா இருக்கும்னு தோணுது. எக்ஸ்ட்ரா டைலாக் போடுற. அந்த புள்ளைய இல்லைன்னு சொல்ல விட மாட்டேங்கிற. நீங்க தினமும் இந்த ரோட்ல போயிட்டு வரீங்களா? இன்னைக்கு தொலைனாலும் நேத்துக்கு தொலைஞ்சிருக்கலாம் இல்லையா? நேத்து தொலைஞ்சிருக்குமா?
ஐயோ மோதிரத்தை வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள் அங்கிள் இது எங்க அம்மாவோட மோதிரம். என்னது? முந்தானேத்து தொலைஞ்சு போச்சு. மின்தானத்தை தொலைஞ்சு வச்சா? மோதிரத்தை காப்பாத்துறா என் முத்து கருப்பா. ஏய், இருப்பா இருப்பா. இல்ல கருப்பு, இது அவங்க வீட்டு மோதிரமா. என்னது? ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஏப்பம் வருதா? கோபம் இல்ல. ஓ, நீ பாக்கணும்னு ஐடியா கேட்டேன். என் மோதிரத்தை கொடுத்து விட்டா பந்தாவா இருக்கும்னு கொடுத்து விட்டு கடைசியில அது இப்படி ஆயிப்போச்சு. ஐடியா கொடுத்துட்டு அம்புட்டியும் ஓபன் பண்ணிட்டானே. ஏ பாப்பா, என்கிட்ட மோதிரத்தை கொடுத்துட்டு போ. டேய் விடுறா விடுறா, ஏதோ குழந்தை விளையாடுது, விளையாண்டு போட்டேன். விளையாட்டு போட்டுமா? சீக்கிரம் காய வெட்டுங்க. இதோ ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேலை செய்தே இந்த பொண்ணு யாருப்பா? அண்ணனுக்கு மில்லு வாங்கலான்னு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இதான். பேரு லட்சுமி. என்ன வெட்டி வெட்டிட்டு போறா? சீக்கிரம் அண்ணன் வர நேரமாச்சு. வரட்டும் நம்மளு குட்டி. அடேங்க அப்பா, என்ன வெயில் ஆச்சி. சாப்பாடு ஆயிடுச்சா? நல்ல பசியோட வந்திருக்கேன். ரெடி ரெடி, அங்க போய் பாரு. அட்டா 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 அட்டா. என்ன இது குழம்பு இப்படி மணக்குது? சமைச்சது யாரு? நான் இல்ல. நீ எப்படிங்க? என்ன வந்தா என்ன? ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் அண்ணி இங்க வர சொன்னேன். அண்ணி சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுனே. அப்படி போடுங்க கொழுந்தே. நீ என்ன அண்ணிங்கறா, அவ என்ன குழந்தைங்கறா? நீ நம்ம ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகத்தானே போகுது. என்ன சொல்றா இவ? அப்போ அன்னைக்கு தண்ணி ரூம்ல பேசினப்ப மட்டும் கட்டிக்கிட்டா உன்ன மாதிரி ராசாத்தியை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உன்னை ராசாத்தி நான் கூப்பிட்டேன். எங்க முகத்தை பார்த்து சொல்லு. முகத்தை பார்த்து பேசினா எனக்கு மூடே மாறி போகும் மாமா. ஏய் அடி கழுத. மாமா நான் பிடிக்கலையா? அப்ப அத்தான்னு கூப்பிடுவா? ஐயோ முதல்ல இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? முதல்ல அடுத்த முகூர்த்தத்துல என் கழுத்துல தாலி கட்டுறீங்களா இல்லையா? சத்தியமா இந்த ஜென்மத்துல உன் கழுத்துல தாலியை கட்ட மாட்டேன். நானும் சத்தியமா சொல்றேன், நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. பாக்கலண்டி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆனா போறதுக்கு முன்னால உன்னை சொல்லிட்டு போறேன். என்னத்த சொல்ல போற? நீ கொழு கொழுன்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி அழகாத்தாயா இருக்க. அண்ணே டாடா அண்ணே. நம்ம ஸ்கூலுக்கு போற மாதிரி. டேய் கருப்பு, என்னப்பா? வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறேன், பின்னாடி பாரு. நாங்கனா பிளேட்டுக்கே பார்த்தவங்க, இப்ப பாக்குறேன் பாரு. நான் ரிவர்ஸ் பார்த்து எத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? டேய் ரிவர்ஸ் பக்கத்துல அங்க என்னடா பராக் பண்ணிட்டு இருக்க? பாரு பாருங்க. ஏய் நிறுத்து நிறுத்து, ஒரு அம்பாஸ்டர் ரிவர்ஸ்ல வராப்பா. ஏய் அம்பாஸ்டர், நிறுத்தியா? நான் சொல்லும் போது வந்தா போது, ரெண்டு வண்டிக்கு நானே சேர்த்து ரிவர்ஸ் பாக்குறேன். யார் பெத்த பிள்ளையோ நான் ரோட்ல ஹெல்ப் பண்றேன்றா, நீ நல்லா இருக்கணும் ஐயா. எனக்கு புகழ் சீடா பிடிக்காதியா? விடு விடு விடு. ஏய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? பார்க்க வேண்டாமா? அக்கா. வா 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 வா. ஏய் நிறுத்து. ஏய் அம்பாஸ்டர் முட்டா பேல, நீ ஏன்டா வர? நீ தானப்பா வர சொன்ன. நான் வர சொன்னது அவன, ஒண்ணே இல்ல. சாரிப்பா. இப்ப நீ வரலாம். வா 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 வா. ஏய் நிறுத்துமா. நீ ஏன்ப்பா வர? நீதானா வர சொன்ன? நான் வர சொன்னது அம்பாஸ்டர், ஒண்ணே இல்ல. ஒண்ணும் குழப்பம் இல்ல, புதுசா ஆரம்பிப்பா. அம்பாஸ்டர் நீ வரலாம்னா நீ வர. வெற்றி நீ வரலாம்னா நீ வர. அம்பாஸ்டர் நீ வரலாம். அம்பாஸ்டர் தோத்த திங்கிறியா, வேற என்னத்தையா திங்கிற? முட்டா பேல நான் தான் உன்னை வர சொல்லுவேன்ல, பொசுக்கு வர பெரிய சீமை போறீங்களா? இப்ப போய் உன்னத்தே வர சொல்லுவேன், அப்ப வா. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெற்றி இப்ப நீ வரலாம். இவனு வந்துட்டானா? ஐயோ ஏண்டா பெருசா? பேசாம நானே ரிவர்ஸ்ல போயிருப்பேன். சிக்னல் காட்டுறேன்னு சொல்லி இப்படி என் வண்டியை செதச்சிட்டாடா. நான் ஒழுங்கா தாயா சிக்னல் காட்டினேன், அவன் தாயா ராங்க வந்துட்டேன். ஏய் எவன்டா வராங்க வந்தது? வெற்றி நீ இப்ப வரலாம் நீ சொல்ல போய் தானே வந்த. வெற்றின்னு சொன்னது ஒண்ணு, நீ வரலாம்னு சொன்னது இவனை. டேய் நீ விளையாடுறதுக்கு என் வண்டியாடா கிடைச்சது, இப்படி நொறுக்கிட்டியாடா. ஐயோ தலையில தொங்குனாலும் உங்களை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறதா இல்ல. டேய் ஏய் எங்க போற? அப்புறம் என்னண்ணே, தலையில தொங்க சொன்னா நான் என்ன வவ்வாளா? இந்த பொழப்புக்கு பேசாம 4 மாடு வாங்கி மேய்ச்சிட்டு போயிருவேனே. சரி போ. சரிண்ணே. அண்ணே ஒரு வார்த்தைக்கு சொன்னனே. அடி. அந்த புள்ள வந்துட்டு போனதுல இருந்து நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரியே தெரியுற. உன் பொழப்பு இல்லாம என் பொழப்பையும் சேர்த்து கிடக்குற. ஆத்தாடி ஒழுங்கா ரிவர்ஸ் பார்க்க தெரியல, இதுல என்ன குத்தம் சொல்றியா? தருதர பேல பேசுன கொன்னுடுவேன். என்னடா சத்தம்?
ஒண்ணு இல்லண்ணே ஜாஸ்தி பேசுனா ஒண்ணு போட்டேன். போடு போடு, ஜாஸ்தி பேசினா வாயிலே போடு. என்ன அண்ணன் தம்பி போடுறதுல தெரியறிய ஒரு அப்பாவி நம்ம கை நீட்டி அடிச்சிட்டீல. இன்னையில இருந்து தனியா நான் போய் டக டக டகன்னு குதிரை வண்டி ஓட்ட போறியா? இருப்பா, எல்லா பிடிச்சியும் நீயே முடிக்கிற, என்னைய முடிக்க விடு. போடா போக்கத்தவன. பின்னால வராத. போ போ போ. ஹலோ பிரதர், இன்னமே என்ன வேற மாதிரி ஆங்கிலதான் பாப்பிய. இப்பவே இந்த பழனியை விட்டு கிளம்பி நான் முன்னேறி காட்டுறேன். இது